ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணியானது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இங்கு நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. இந்த தொடரின் முதல் 3 போட்டிகள் முடிவடைந்த வேளையில் 1-2 என்ற கணக்கில் இந்திய அணியிடம் இங்கிலாந்து அணி பின்னடைவை சந்தித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி ராஞ்சி நகரில் நடைபெறும் 4வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்யும் முனைப்புடன் தற்போது இங்கிலாந்து அணியானது தீவிரமாக தயாராகி வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே 2வது மற்றும் 3வது டெஸ்ட் போட்டியில் தோல்வியை சந்தித்த இங்கிலாந்து அணியானது 4வது போட்டியில் வெற்றி பெற்றேயாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கின்றது. இவ்வேளையில் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. அந்த வகையில் இந்த தொடரின் முதல் 3 போட்டிகளில் பந்து வீசாமல் இருந்த அவர் 4வது போட்டியில் பந்து வீச திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தனது முழங்காலில் ஏற்பட்ட காயத்திற்கான அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட அவர் டாக்டர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இதுவரை பந்து வீசாமல் இருந்து வந்தார். ஆனால் தற்போது அணிக்கு வெற்றி முக்கிய தேவை என்கிற நிலையில் அவர் பந்து வீசும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. மேலும் ஏற்கனவே 3வது டெஸ்ட் போட்டி முடிந்து சில செஷன்கள் பந்துவீச்சு பயிற்சியினை மேற்கொண்ட அவருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படவில்லை என்பதனால் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து பேசிய ஸ்டோக்ஸ், இந்தியாவுக்கு வந்த பிறகு என்னால் பந்து வீச முடிந்தது. அதிலும் குறிப்பாக 3வது டெஸ்ட் போட்டியில் கூட நான் பந்து வீசி இருக்கலாம் என்று உணர்ந்தேன். ஆனால் டாக்டர்களின் அறிவுரையின் பேரிலேயே பந்து வீசாமல் இருந்து வந்ததாகவும் அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது.